இந்தியர்கள் சட்டத்தின் ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள் என்று பேசுவது ஒரு கேலிக்கூத்து. ஏனென்றால் அதுதான் அங்கு நடக்கவில்லை. எனவே நீங்கள் நடத்தைகளை வேறுபடுத்தி பார்க்கும்போது உங்கள் சட்டம் இனி நடத்தையை பற்றியதாக இருக்காது. அது அடையாளத்தை பொறுத்தது. எனவே நான் கொலை செய்தால் அது சரி, அவர் கொலை செய்தால் அது சரியல்ல. சட்டம் உண்மையில் என்ன செய்கிறது? சட்டம் நடத்தையை பற்றி மட்டுமே முடிவெடுக்க வேண்டும். எனவே இந்த அணுகுமுறை சட்டத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சத்தையே சிதைக்கிறது. அதாவது நடத்தையை விவரிப்பது, தண்டனையை வரையறுப்பது மற்றும் அந்த நடத்தை எந்த விதிகளின் கீழ் வருகிறது என்று கூறுவது. நிச்சயமாக அது முற்றிலும் சிதைக்கப்படுகிறது. எனவே உங்களிடம் ஒரு சூழ்நிலை உள்ளது. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். பல சட்டங்கள், ஒன்றுக்கொன்று முரண்படும் பல சட்ட விதிகள், அவை ஒன்றையொன்று பின்பற்றாதவை. இதனால் பல விளக்கங்களும் பல தண்டனைகளும் தேவைப்படுகின்றன. எனவே இந்தியர்கள் சட்டத்தின் ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள் என்று பேசுவது ஒரு கேலிக்கூத்து. ஏனென்றால் அதுதான் அங்கு நடக்கவில்லை. விஷயங்கள் இப்படித்தான் செயல்படவில்லை.